So hey guys, how about you all? I hope you guys are stay go and stay positive. ஸோ டூ டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு தெரியாமல் என்னென்ன ஒரு சில விஷயம் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது தேர்ட் பர்சனோட இஷ்யூஸ் இருக்கா, இல்லை அதர் பர்சன்ஸ்லாம் ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கா, இல்லை என்னதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு தெரியாமல் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் ஆகஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1 to 31 வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபார் எனி டைப் ஆஃப் ரீடிங்ஸாக இருக்கட்டும், ஃபார் ஆல் டைப் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்பெல் ஒர்க்ஸ் எதுனாலுமே. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் ஹைலைட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட் ஆல்ஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட ஹைப்போட் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு இந்த வீடியோஸில் இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கோஸ் அப்ரான் த ஹைப் ஆப்ஷன் வில் ஸ்டார்ட் ரீடிங். ஏன்னா அந்த பர்சனோட எனர்ஜி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சில விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சில விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போ வந்து அதை பத்தின பிளானிங் வேணா இவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஒரு விஷயத்த பத்தி நம்ம இப்ப அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி ஒரு பிளானிங்கோ, ஒரு அனாலிசிஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருக்கு உங்க பர்சனுக்கு. உங்களையும் அப்சர்வ் பண்ணலாம். நிறைய விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன செய்றீங்க, ஸோ எய்தர் நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களோ இல்ல கான்டாக்ட்ல இல்லையோ, பொதுவாவே உங்களை பத்தின நினப்பு உங்க பர்சனுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். முக்கியமா நீங்க உங்களோட வாழ்க்கையில பர்சனலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் நிச்சயமா இந்த பர்சன் வந்து ஸ்பை பண்ண தான் வந்து செய்வாங்க. இதுல ரெண்டு விஷயமே நான் இங்க வந்து பாக்குறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட அவங்க வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸ்டில் உங்களை இவங்க வந்து ஸ்பை பண்ற மாதிரி பண்ணுவாங்க. என்னென்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்றது. சில விஷயம் நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா அவங்ககிட்ட, இல்ல ஆக்சுவலா என்ன உங்க வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை எல்லா விதத்துலயும் வந்து ஸ்பை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், நீங்க இப்ப எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அங்க வந்து இல்ல, எந்த ஒரு கான்டாக்டுமே அங்க இல்ல அப்படின்னாலுமே இவங்க உங்களை வந்து வாட்ச் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆனா எதுவும் வந்து பேச மாட்டாங்க, அஃபரண்டா எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. இவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயத்துல இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு ஏதோ ஒரு சாபத்துல போய் மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சில விஷயம் அவங்க வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கையில போகாம இருந்திருக்கும். இல்லைன்னா இந்த பர்சன் வேற யார்கிட்டயாவது பொதுவா அவங்களோட லைஃப்ல இப்ப நம்ம கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அங்க யாராவது வந்து குறி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இவங்களுக்கு யாராவது வந்து குறி சொல்லியிருக்கலாம். ஸோ இவங்களோட வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த பர்சனோட மைண்ட்ல அந்த விஷயம் வந்து தெளிவா இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு இந்த ரீடிங்ல. அதனால தான் நான் அந்த விஷயத்த நான் உங்களுக்காக வந்து சொல்றேன். சம்திங் அவங்களோட பாஸ்ட்ட பேஸ் பண்ணி, அவங்களோட பாஸ்ட் கர்மாஸ பேஸ் பண்ணி, அவங்களோட பாஸ்ட் லைஃப் பேட்டர்ன பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இவங்களோட மனசுக்குள்ள ஓடிட்டே தான் வந்து இருந்திருக்கும். அது இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, அது அவங்களோட பிரசன்ட்டையும், அவங்களோட ஃபியூச்சரையும் வந்து பாதிக்குது அப்படின்ற மாரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப் லெவல்ல பார்க்கும்போதும் சரி, உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே, சில நேரம் நீங்க உங்க பெர்சன் கிட்ட நெருங்கி பழகும்போது, ஏதோ ஒரு விஷயம் வந்து லைக் கரெக்ட்டா போகாத மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது ஏதோ ஒண்ணு நமக்கு இடிக்குது, ஏதோ ஒண்ணு நமக்கு சரியாவே மாட்டேங்குது அப்படின்ற மாரி, அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து குடுக்கும். இல்ல இந்த பெர்சன் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப வருஷம் பழகியிருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னாலுமே, இப்ப நம்ம மேரேஜ் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது, அங்க சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை வரும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இது வந்து ஸ்மூத்தா போயிரும், இது ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி நீங்க ஒரு பெரிய விஷயம் எடுத்து செயல்படுத்தும்போது, அது ஈஸியா முடிஞ்சிரும் நீங்க நினைப்பீங்க. ஆனா அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு தடங்கலாவே, அது ஒரு இழுத்துக்கிட்டே போற மாரி தான் இருக்கும். அந்த ஒரு டிலே அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ இது உங்களோட ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தாலும் சரி, அண்ட் இந்த உங்க பெர்சனோட பெர்சனல் வாழ்க்கையில, அவங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள்ல அவங்களுக்கும் ஒரு சில அடிகள் விழுந்திருக்கும் அவங்களோட வாழ்க்கையில. அப்ப இவங்க யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த மாரி நடக்குது? என்ன பிளாக்கேஜஸ் இருக்கு? அப்படின்ற மாரி. ஸோ இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கு இவங்களுக்கு யார் த்ரூவோ இந்த மாரி ஒரு ஒரு ஜெனரேஷனல் கர்ஸோ இல்ல ஏதோ ஒரு கர்ஸ் இருக்க மாரி வந்து சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். வேற என்னென்ன தாட்ஸ் இந்த பெர்சன் உங்கள பத்தி ஓடிட்டு இருக்கு அப்படின்றது. மனசுல
பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆனா எதையும் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன்றாங்க இந்த பெர்சன். அகைன் அண்ட் அகைன் உங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அப்சர்விங் மைண்ட் செட் தான் வந்திருக்கு. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத அந்த ஒரு அப்சர்வ் மைண்ட் செட் தான். ஸோ இப்ப ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்டா இருக்கட்டும், பொதுவாவே உங்களுக்கு அந்த ஒரு அப்சர்விங் மைண்ட் செட் வந்து இருக்கும். அதுலயும் முக்கியமா அவங்களுக்குன்னு அந்த ஒரு குளோஸ்டான ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களோட வாழ்க்கைய பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த பெர்சனுக்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துல இவங்க இன்செக்யூராவும் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்க உண்மையாவே பழகுறீங்களா? அவங்ககிட்ட நேர்மையாவே தான் இருக்கீங்களா? அப்படின்ற மாரி சின்ன சின்ன இடத்துல இந்த பெர்சனுக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டும் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட பெரிய டிராபேக்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நெறைய விஷயத்த வந்து மனசுல வைக்கிற நெறைய விஷயங்கள சொல்லவே மாட்டேன்றாங்க உங்க பெர்சன். ஓகேங்களா? ஸோ இவங்க மேபி இவங்க வந்து ஒரு ஏர் எலமெண்ட்டா இருக்கலாம், இல்லனா ஒரு ஃபயர் எலமெண்ட்டா இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன். மிதுன ராசியா இருக்கட்டும். ஸோ ஸோ அந்த மாரி ஒரு சில எனர்ஜிஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் தனுசு ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும், மேஷ் ராசியோட எனர்ஜிஸா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி இருக்க எனர்ஜி வந்து ரொம்ப டாமினேட்டா இருக்கு. அதனால தான் இந்த பர்ட்டிகுலர் ஜோடியாக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க இந்த லீப்ராவும் இருப்பாங்க, துலாமாவும் இருப்பாங்க. மனசுல நெறைய விஷயங்கள் இதெல்லாம் அத வெளில வந்து சொல்றது கிடையாது. ஆனா இவங்க அதெல்லாம் சொன்னாங்க அப்டின்னா, உங்களுக்கே தெரியும் இந்த பெர்சன் எவ்ளோ எமோஷனலா வந்து இருக்காங்க அப்டின்றது. பட் அவங்களோட எமோஷனல் சைட வந்து அவ்வளவா இவங்க வெளிப்படுத்தி காமிச்சுக்கிறது இல்ல. அது அவங்களோட எமோஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அது ஒரு 10% இல்லன்னா 20% மட்டும் தான் இருந்திருக்கும். ஆனா அதுவே நீங்க நெனச்சிருப்பீங்க இந்த பெர்சன் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க அப்டின்ற மாரி. பட் ஆக்சுவலா அவங்க இன்னுமே ரொம்ப எமோஷனலான ஒரு பெர்சன் தான். ஆனா அவங்க எதுவும் உங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டேன்றாங்க வெளிப்படையா. ஒரு மாரி கோல்ட் பிஹேவியராவே வந்து இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ மேபி அவங்களோட நேச்சர் அப்படி இருக்கா? இல்ல அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாரி அவங்கள மாத்திருக்கான்னு தெரியல. ஏன்னா வெளிப்படையா எதுவும் சொல்லாம மறைக்கிற அந்த ஒரு விஷயம் தான் நான் உங்க பெர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறேன். அண்ட் ஃபைனலா பார்க்கலாம். ஒரு சில மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்செக்யூர் வந்து இருக்கு. இந்த பெர்சனுக்கு ஏதோ ஒரு சில விஷயத்துல இன்செக்யூர் அப்படின்றது கண்டிப்பா 100% வந்து இருக்கும். ஒரு விஷயத்த வந்து அ இந்த பெர்சன்னால 100% நம்பி அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு விஷயம் இவங்க யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ அவங்களுக்கு 100% ரிசல்ட் அப்படின்றது அதுல கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வேணும். ஸோ அப்ப அந்த 100% ரிசல்ட் வேணும் அப்படின்றதுக்காக பல டைரக்ஷன்ல, பல விதமான யோசனைகள், சிந்தனைகள் இந்த பெர்சனோட மனசுல அதிகமாவே வந்து இருக்கும். அதாவது மத்தவங்க வந்து கேள்வி கேட்கணுன்ற அவசியமே இல்ல. மத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கெடுக்கணுன்ற அவசியமே இல்ல. இவங்களோட ஓன் மைண்டே பார்த்தோம் அப்டின்னா, பல டைனாமிக்ஸா பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இவங்க மண்டைக்குள்ள. அண்ட் அவங்களோட அந்த கேள்விக்கு வந்து ஒரு ஒரு விடை கிடைக்காம இந்த பெர்சன் வந்து இருந்திருப்பாங்க. அந்த ஒரு அவங்களோட அந்த கேள்விக்குரிய ஒரு ஆன்ஸர வந்து சேஸ் பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ அது உங்களோட ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்டா இருக்கு அப்டின்னா, இப்போ உங்கள அவங்க வந்து ஒரு பார்ட்னரா கன்சிடர் பண்றாங்க. நீங்க தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்டின்ற மாரி அவங்க மனசுல எடுத்துக்கிட்டாங்க அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. லைக் நான் உன்ன தான் மேரேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உன் கூட தான் லைஃப்ப நான் ரன் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க மனசுக்குள்ள ஓடுற ஒரு ஓட்டம் இருக்கே, அது ரொம்ப பெரிய ஒரு ஓட்டமா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நெறைய நெறைய விஷயத்துல உங்கள வந்து கவனிச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ அவங்க அந்த ஒரு செக்யூர் தேடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஒரு பெர்சன வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஸோ அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த லைஃப்ல எந்த ஒரு ய இடையூறு எதுவுமே வந்துறக்கூடாது. எந்த ஒரு இடைஞ்சலுமே வந்துறக்கூடாது அப்டின்றதுல அவங்க ரொம்ப வந்து தெளிவா இருக்காங்க. ஸோ அதனாலயே என்னவோ இந்த பெர்சன் வந்து முக்கியமா இவங்க மறைக்கிற விஷயம் என்ன அப்டின்னா, மனசுல பல விஷயங்கள் இருக்கு. அத மறைக்கிறாங்க. அண்ட் வெளியில ஒரு விதமா இவங்க வந்து நடந்துக்கலாம். பட் கொஞ்சம் எமோஷனலாவே தான் இருப்பாங்க இந்த பெர்சன். அண்ட் அவங்க நெறைய ஓவர் திங்கிங் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. சில விஷயத்துல இன்னும் இன்னும் இன்செக்யூராவும் வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே. ஸோ நம்ம டேரோல பார்க்கும்போது கிளியரான ஒரு எனர்ஜியா இருக்கு ஆக்சுவலா. இந்த பெர்சன் அவ்ளோ ஈஸியாலாம் யாரையும் அவங்க லைஃப்ல வந்து வர விட மாட்டாங்க. ஏன்னா நெறைய ஒரு சில டார்க் நைட் ஆஃப் சோல்ங்கிற மாரி தான். நெறைய விஷயங்கள் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவங்களோட லைஃப்ல. உங்க பெர்சனுக்கு வந்து அப்பா இருப்பாங்க, இல்லன்னா அம்மா இருப்பாங்க. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லைஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் கண்டிப்பா இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஐ டோன்ட் நோ இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா இந்த விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த எனர்ஜி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு அப்படினால அத நான் ஸ்கிப் பண்ண விரும்பல.
இந்த பெர்சன் அதாவது உங்க பெர்சன் வந்து ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே, அந்த டைம்ல வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும் அவங்களோட வீட்ல. ஸோ ஒண்ணு அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. இல்ல அவங்களோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்க அவங்க வந்து 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே, அவங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து ரொம்ப அடியான மாரி தான் நெறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். ஸோ அப்பலேருந்தே இவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு இன்செக்யூரா இருந்துகிட்டே வந்து இருந்திருக்கும். இப்ப அவங்களுக்கு அது அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ அதனால அவங்கள தேடி வரக்கூடிய அந்த ஒரு உறவுகளா இருக்கட்டும், நெருங்கி பழகக்கூடிய அந்த ஒரு உறவுகளா இருக்கட்டும், அந்த ஒரு பயத்தோட தான் வந்து இருக்காங்க. காஷியஸா தான் எப்பயுமே வந்து இருக்காங்க. ஒரு காஷன், ஒரு அலர்ட்டோட தான் எப்பயுமே வந்து இருக்காங்க. ஏன்னா இந்த பெர்சனுக்கு வந்து லைக் அந்த மாரி ஒரு எமோஷனல் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் அந்த அந்த விஷயத்துல வந்து ஒரு அவ்ளோ ஒரு நம்பிக்கை தன்மையோட வந்து இருப்பாங்க. ரொம்ப லாயலா இருப்பாங்க. ரொம்ப லாயலா பழகுவாங்க. எப்படி அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கோல்டு பிஹேவியர் அவங்க காமிச்சாலும் சரி, ஆம் இல்ல நல்லா தான் பேசுறாங்க. நல்லா எமோஷனலா பேசுறாங்க. அட்டாச் ஆயி பேசுறாங்க அப்டின்னாலும் சரி. பட் இங்க இந்த பெர்சனோட இன்னும் 100% ஆஃப் எஃபோர்ட்டா இருக்கட்டும். இந்த பெர்சனோட இன்னும் அந்த ஒரு 100% ஆஃப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு குடுக்கக்கூடிய அந்த ஒரு லவ்வா இருக்கட்டும். அது இன்னும் அவங்க உங்களுக்கு வந்து குடுக்கல. அவங்க குடுத்துருக்கிறது எல்லாமே கம்மி தான். பட் ஆனா இந்த விஷயம் அவங்களோட வாழ்க்கையில இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்களோட லைஃப் பார்ட்னரா ஆகுறீங்க. அண்ட் தென் அந்த அவங்களோட ட்ரஸ்ட் இங்க வந்து பில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பெர்சன் வந்து உங்கள தலையில தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா, அப்படி ஒரு லாயலான ஒரு பெர்சன் தான். இவங்களோட எனர்ஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு லாயலான ஒரு எனர்ஜியா தான் வந்து இருக்கு. பட் மனசுல நெறைய காயங்களுமே இருக்கு இந்த பெர்சனுக்கு. நெறைய விஷயங்கள்ல இவங்க வந்து ஹீல் ஆகணும். ஐ திங்க் உங்களோட லவ் மூலியமா அந்த பெர்சனுக்கு ஏதாவது ஒரு ஹீலிங் கிடைக்கும்னு நம்புறேன். அ ஏன்னா, இவங்க ட்ரஸ்ட் பண்றது எல்லாமே அந்த ஒரு குளோஸ்டான ஒரு சர்க்கிள்குள்ள தான் அந்த ஒரு ட்ரஸ்ட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுல எந்த ஒரு கலங்கமும் வரக்கூடாது அப்படின்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் தேர் ஹிடன் தாட்ஸ். அவங்க உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா, இவ்வளோ இன்செக்யூரான இருக்க விஷயத்த போய் யாரும் போய் வெளியில சொல்ல முடியாது. மேபி நீங்க ஏதாவது தப்பா அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்க. அதனால எதுனாலும் நடக்கும் இல்லையா? ஸோ அதனால அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். இட் இஸ் ரியலி அ சோ பியூட்டிஃபுல் எனர்ஜி ஆக்சுவலா. ஸோ கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 666. நீங்க பிடிச்சிருக்கு ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டைம் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரிடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டாலிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன் கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.